பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை. அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் இருக்கின்ற உறுப்பினர்களுடைய புதுப்பித்தல் சம்பந்தமாக இங்கே 5 மாவட்டத்தின் செயலாளர்கள், தலைவர்கள் மற்றும் ஒன்றிய, பேரூர், நகர நிர்வாகிகள் இங்கே கூடியிருக்கின்றோம். இது ஒவ்வொரு முறை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற நிகழ்வு. இதை நீங்கள் எல்லோரும் வேகமாக இந்த வேலைகளை செய்ய வேண்டும், விரைவில் முடிக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்ற அது நான் சொல்ல மாட்டேன், நாமும் தான் சொல்லுவோம். பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அது நானோ இவங்களோ கிடையாது, யாரோ நீங்க தான் பாட்டாளி மக்கள் கட்சி. நீங்க இல்லைன்னா கட்சி கிடையாது. இதுல ஏன் சொத்தோ இல்லாட்டி பாலு சொத்தோ என்டிஎஸ் சொத்தோ யார் சொத்தும் கிடையாது. இது நீங்க தான் பொதுக்குழுவில் முறையாக நீங்கள் எல்லாம் என்ன தேர்வு பண்ணீங்க. இந்த என்னுடைய கடமை உங்களோடு சேர்ந்து ஒரு அடிமட்ட தொண்டனாக நான் செயல்படுவேன். பொறுப்புகள் வரும் போவோம், ஆனால் நிரந்தரம் உங்களுடைய அன்பு, உங்களுடைய பாசம் அது என்னைக்குமே போகாது. அந்த வகையில் இன்னைக்கு காலையில் ஒரு 5 மாவட்டங்கள், மாலையில் ஒரு 5-6 மாவட்டம், நாளை காலையில் ஒரு 5 மாவட்டம், நாளை மாலையில் ஒரு 6 மாவட்டம், வருவாய் மாவட்டம் நான் சொல்றேன். நாளை மறுநாள் காலையில் மற்ற மாவட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து மாவட்ட மாநில நிர்வாகிகளை சந்தித்து நம் கட்சியை மேலும் பலப்படுத்த வேண்டும். நம்முடைய இளமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நம் கட்சியை தொடங்கியிருக்கின்றார். தொடக்கத்தில் அவருடைய கொள்கைகள், வழிகாட்டுதல் சமூக நீதி, சமத்துவம், சனநாயகம், அதை நாம் மனதில் நிறுத்தி அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்த நாம் களத்தில் வேகமாக இறங்குவோம். அதில் உங்களில் ஒருவனாக, முதல் தொண்டனாக உங்களுடன் சேர்ந்து நான் இறங்குவேன். நம் கட்சியை போன்று தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியும் கிடையாது. அவ்வளவு கொள்கைகள், கோட்பாடுகள், செயல் திட்டங்கள். தமிழ்நாட்டின் வளர்ச்சி தான் நம்முடைய இலக்கு. அதை அடைவதற்கு நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து, நமக்குள் எந்த ஒரு வேற்றுமைகளும் இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் இந்த புதிய உறுப்பினர்களை, இளம் உறுப்பினர்களை சேருங்கள். இருக்கின்ற உறுப்பினர்கள் உங்களுடைய அட்டையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இது அடுத்த 3 வாரத்திற்குள் இது நடைபெற வேண்டும். இதற்கு எப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று இங்கே மேடையில் இருக்கின்றவர்கள்லாம், நானும் மேடையில் இருக்கின்றதான் சொல்லுவோம், உங்களுக்கு சொல்லுவோம். அது வேகமாக நீங்கள் அதை செய்து முடிக்க வேண்டும் என இந்த நேரத்திலே உங்கள் எல்லோரும் அன்போடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். பொழுது ஊடக நண்பர்கள் நீங்கள் கொஞ்சம் போகலாம். ஏன்னா இதெல்லாம் எங்கள் உட்கட்சி
எப்படி நாங்க செயல் திட்டம்லாம் இருக்கு அதுல. அதனால இது போன்ற ஊடக ஆதரவு எனக்கு நாங்க செய்த போராட்டத்தில் எங்களுக்கு கொடுங்க. தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. அதனால எதையும் எதிர்பார்த்து வராதீங்க, இதெல்லாம் ஏமாந்து போவீங்க. அதுக்கு உங்களை தனியா நான் சந்திக்கிறேன். தனியா உங்களை சந்திக்கிறேன். என்ன கேள்வினா கேளுங்க. கேள்விக்கு நான் பயந்தவன் கிடையாது. எந்த கேள்வினா நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இவ்வளவு காலமா என்ன பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. அதனால இது எங்களுடைய கட்சியினுடைய விவகாரம். விவகாரம் என்றால் எங்கள் உறுப்பினர் சேர்க்கிறது எப்படி நாங்க சேர்க்கணும். அதனால இது எங்களுக்குள்ள நாங்க பேசுற இது செய்தி. அதனால நீங்க வீட்டுக்கு போயிடலாம் தயவு செய்து. நன்றி, வந்ததுக்கு நன்றி. நான் உங்களுக்கு ஒரு நேரம் கொடுக்கிறேன், உங்களை சந்திக்கிறேன். சிறப்பு சந்திப்பு ஒன்று விரைவில் நடைபெறும். உங்க மனசில் இருக்கலாம், நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நன்றி. இல்ல சாரி மன்னிக்கணும். இந்த மாதிரி ஒரு எமோஷனல் ஒரு நிமிஷம் சொல்றோம். இது சின்னையா அவர்கள் மிக தெளிவாக இந்த நிகழ்ச்சியினுடைய தன்மை என்ன, நோக்கம் என்ன என்பதை உங்களிடம் தெளிவுபடுத்தி விட்டார். ஊடக நண்பர்கள், அன்புக்குரியவர்கள், இந்த சூழ்நிலையை நீங்கள் நன்கு புரிந்திருப்பீர்கள். உங்களை தனியாக அவர்கள் சந்திக்க இருக்கிறார். எனவே அடுத்து எங்களுடைய பணியை செயல்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நீங்கள் ஒத்துழைக்குமாறு கேட்டு நீங்கள் தயவு செய்து அரங்கத்திலிருந்து புறப்பட வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாருங்க, மேடையில் இருக்கவங்க யாருங்க பெருமாள், பின்னாடி வாங்க. ஐயா நீங்க கொஞ்சம் மாவட்ட செயலாளர் யாரு, அவங்க மீடியா நண்பர்கள்ட்ட சொல்லுங்க. நிர்மல் தயவுசெய்து போங்க. மேல இருக்கவங்களை இப்போ சொல்லுங்க. இத்தனை சர்ச்சைகளுக்கு மத்தியிலும் செய்தியாளர்களை சந்திக்க விரைவில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று கூறி முன்னதாக பேசிய பாமக தலைவர் அன்புமணி, எதிர்பார்த்து ஏமாற வேண்டாம், பொதுக்குழு நீங்கள் தான் என்னை தேர்வு செய்தீர்கள் என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தாலும் கூட ராமதாஸ் நேற்று பேசியதற்கு, பாமகவின் நிறுவனர் திரு ராமதாஸ் நேற்று பேசியதற்கு நேரடியாக எந்த ஒரு பதிலையும் அவர் கூறவில்லை. இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் வேறு, விரைவில் ஊடகங்களை சந்தித்து நேரடியாக நான் பதிலளிக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். எனினும் மறைமுகமாக சில விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். பாமக பொதுக்குழுதான் என்னை தலைவராக தேர்ந்தெடுத்தது என்று அவர் கூறியிருக்கிறார். அதேபோல நான் தொண்டனாக இருக்க விரும்புகிறேன் என்று ஒருபுறம் கூறியிருக்கிறார். மறுபுறம் திரு ராமதாஸ் அவர்களின் செயல் திட்டங்களை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்பதான விஷயங்களையும் கூறியிருக்கிறார். இருபுறமும் சேர்ந்துதான் அவர் பேசியிருக்கிறார். விரைவில் தெளிவாக இது தொடர்பாக ஒரு விளக்கத்தை கொடுப்பார் என்று நம்பலாம். பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 1437, தாம்பரம் டு ஒரகடம், ஸ்டேட் ஹைவே, படப்பை.